காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி உள்ளது. இந்த ஏரியை நம்பி ஊத்துக்காடு, கிருதிப்பேட்டை, நெய்க்குப்பம் கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் 57 லட்சம் ரூபாய் செலவில் ஏரி முழுவதும் சீரமைக்கப்பட்டது. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு எந்தவித ஏரி சீரமைப்பு பணிகளும் நடக்கவில்லை என்கிறார்கள் விவசாயிகள். அதேபோல் கால்வாய்களையும் தூர்வாரவில்லை என்றும் புகார் கூறுகிறார்கள். ஏரியில் உள்ள மதகுகள் வழியாக வெளியேறும் நீர் கால்வாய் வழியாக விவசாய நிலங்களுக்கு செல்கிறது. இதன்படி 2 கிலோமீட்டருக்கும் நீளமான மேட்டு கால்வாய் மூலமாக தாளடி சதுரம் தொடங்கி மஞ்சக்காணி சதுரம் வரையிலான 14 பகுதிகளில் விவசாயம் செய்யப்படுகிறது. 12 அடி அகலம் மற்றும் 6 அடி ஆழம் இருக்க வேண்டிய இந்த கால்வாயை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தூர்வாராததால் ஆழமும் அகலமும் குறைந்து தண்ணீர் முழுமையாக கடைமடை வரை செல்லவில்லை என்கிறார்கள் விவசாயிகள். இந்த கால்வாய் முழுமையும் சிமெண்டால் அமைக்கப்பட்டால் மட்டுமே தங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஏரியினுடைய தண்ணீர் மதகு வழியாக போனோம். இந்த மதகு வழியாக போகுவதற்கு கால்வாய்கள் தூர்வார முடியாமல் 12 அடி அகலமாகவும் 6 அடி ஆழமாகவும் உள்ள கால்வாய்கள் துண்டு போயிருக்கு. இதனால பாசன வசதிக்கு மேற்கொள்ள முடியல விவசாயிங்க. அதனால இந்த பிடபிள்யூ உடனடியாக தலையிட்டு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சிமெண்ட் கால்வாய் அமைத்து தர வேண்டும். கடைமடை வரை தண்ணீர் வராததால் தங்களின் விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சோகம் தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள். எனக்கு கட்சி மட்டில் பயிர் வைக்கிறதுனால என்னால் தண்ணி வரல. முதக்கார பயிர் வச்சேன், நஷ்டமாகிடுச்சு. இப்போ நவரை பயிர் வச்சுருக்கேன். 4 ஏக்கரா பயிர் வச்சு 2 ஏக்கரா தான் பயிர் வச்சுருக்கிறேன். நிறைய பேர் கட்சி மட்டில் பயிர் வைக்காத விட்டாங்க. இந்த வருஷம் நான் 2 ஏக்கரா பயிர் வச்சுக்கிறேன். 2 ஏக்கரா தண்ணி வரமா வராது தெரியல. கடைமடைக்கு தண்ணீர் செல்லும் கால்வாயில் குட்டை சதுரம் உள்பட 5 இடங்களில் கால்வாயை உடைத்து தண்ணீர் எடுப்பதால் கடைமடை சதுரத்துக்கு தண்ணீர் வரவில்லை என்னும் விவசாயிகள் கால்வாய் உடைப்பை தடுக்கும் வகையில் சிமெண்டால் அமைக்கப்படும் போது அவர்களுக்கு குழாய்கள் பதிக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். இதுக்கு இடையில இருக்கிற சதுரத்துங்களை பார்த்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன இதுக்கு அத்திப்பட்ட கூட்ட சத்திரம், தோண்டமாண்ட கூட்ட சத்திரம், மேலக்கோட்டார் சத்திரம், இதுமாரி இடத்துங்கள்லாம் ஒரு 6 அங்குலம் உள்ள மதகுகளை வச்சு பைப்புங்களை வச்சு அதை சரி பண்ணி விட்டா அந்த சமூக விரோதிங்க அந்த பயன்படுத்த முடியாது. அது சிமெண்ட் காங்கிரீட் போட்டு அந்த பைப்பை வைக்கணும். கடைமடை கால்வாய் வரை தண்ணீர் வரவில்லை என்றால் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறும் நிலை ஏற்படும். இதனால் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்கிறார் ஆர்வமுடன் விவசாயம் செய்ய வந்த பொறியியல் பட்டதாரி. முக்கியமான மேட்டுக்காவான்றது துண்டு போயிருக்கு. இது துண்டு போனதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி பாய மாட்டேங்குது. இந்த 2 கிலோமீட்டர் தூரம் தண்ணி பாயணும்னா காவா சுத்தமாக இருந்தால் தான் தண்ணி பாயும். இது சுத்தமாக இல்லாததுனால தண்ணி வர மாட்டேங்குது. எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியல. என்ன மாதிரி விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாரும் நம்ம விவசாயத்தை விட்டு போய் வேறு தொழிலுக்கு நான் வேலைக்கே போயிடலான்ற முடியல இருக்காங்க. விவசாயிகள் வேளாண்மையை மேற்கொள்வதும் கைவிடுவதும் விடியா அரசின் நடவடிக்கைகளிலேயே உள்ளது.